திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று துவங்க உள்ள சமத்துவ நடைபயணத்தை கூட்டணி கட்சியான காங்கிரஸ் புறக்கணிக்கிறது. செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். கலைவேந்தன், வணக்கம். வைகோ துவங்க உள்ள சமத்துவ நடைபயணத்தை காங்கிரஸ் புறக்கணிக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைபயணம் என்ற தலைப்பில் திருச்சி உழவர்சந்தை மைதானத்திலிருந்து நடைபயணத்தை இன்று துவக்கி சுமார் 150 கிலோமீட்டர் நடந்து சென்று வரும் 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு செய்கிறார். இந்த நடைபயணத்தினை திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் வந்து துவக்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன், காதர் மொய்தீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்லப்பெருந்தகை பங்கேற்பதாக அழைப்பதில் அச்சிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர் பங்கேற்காமல் புறக்கணித்துள்ளார். முதல்வருக்கு வைகோ கொடுத்த அழைப்புதலில் எல்டிடி பிரபாகரன் படம் இல்லை. ஆனால் செல்லப்பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதலில் பிரபாகரன் படம் உள்ளது. எனவே இந்த நிகழ்வில் பங்கேற்றால் காங்கிரஸ் தலைமையின் கட்டணத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் அவர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக காங்கிரஸ் தரப்பில் புறப்படுகிறது. ஆனால் மதிமுகவினர் செல்லப்பெருந்தகை வேறு முக்கிய பணி காரணமாக கலந்து கொள்ளவில்லை என கூறுகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.